வணக்கம். ஒரு தேர்தல்ல எப்படி ஜெயிக்கிறாங்க? வெறும் பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சா போதுமா? இல்ல. வெற்றிங்கிறது டேட்டாவையும் மக்கள் மனசையும் ஒன்னா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நாம இப்போ வேளச்சேரி தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்க போறோம். ஜெயிக்கிறதுக்கு தேவையான டேட்டா, ஆக்ஷன் பிளான் எல்லாத்துக்கும் மேல மக்களோட நம்பிக்கை எப்படி திரும்ப பெறுதுன்னு ஆழமா பார்க்கலாம். வாங்க, இந்த அரசியல் புதிரை அவிழ்ப்போம். இது வெறும் ஒரு மேப் இல்ல, இது சென்னையோட ஒரு முக்கியமான பகுதி, வேளச்சேரி. இங்க வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களோட கனவுகள், கவலைகள், இதுதான் ஒவ்வொரு தேர்தலோட போக்கையும் முடிவு பண்ணுது. பாருங்க, ஒரு பக்கம் பெரிய பெரிய ஐடி பார்க்கோட வெளிச்சம், இன்னொரு பக்கம் சின்ன மழைக்கு கூட மூழ்கி போற தெருக்களோட இருட்டு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல வாழ்ற மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் படி. இதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா? ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? தலைவரோட முகமா இல்ல கட்சியோட சின்னமா? அதெல்லாம் ஒரு பகுதிதான். உண்மையான வெற்றியை தீர்மானிக்கிறது மக்களோட தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் அவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையும் தான். அந்த பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அது தண்ணி வராத குழாய்களோட கதை, டிராஃபிக்ல மணிக்கணக்கா நிக்கிற மக்களோட கதை, எல்லாத்துக்கும் மேல தலைவர்கள் மேல மக்கள் இழந்து போன நம்பிக்கையோட கதை. இந்த வலிகளும் போராட்டங்களும் தான் உண்மையான அரசியல் களம். சரி, இப்போ நாம ரிப்போர்ட்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நேரடியா களத்துக்கு போவோம். வேளச்சேரியில இருக்கிற ஒரு சாதாரண வாக்காளரோட பார்வையில அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க தினமும் சந்திக்கிற சவால்கள் என்ன, அதை எப்படி அவங்களோட ஓட்டம் மாத்துதுன்னு பார்க்கலாம். வேளச்சேரியில சுமார் 3,14,000 மக்கள் இருக்காங்க. இது ஒரு முழுமையான அர்பன் ஏரியா. ஆனா அடிப்படை வசதிகள் அது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒவ்வொரு மழைக்காலமும் இங்க ஒரு பேரிடர் காலம் மாதிரிதான். வேளச்சேரி ஏரி நிரம்பி வீடுகளுக்குள்ள தண்ணி வர்றது சர்வசாதாரணமாயிடுச்சு. அந்த 100 அடி சாலையில காலையில சாயங்காலம் போறது ஒரு போர்க்களத்துக்கு போற மாதிரி. படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து மக்கள் மனசுல ஒரு அமைதியான கோபமா வளர்ந்து நிக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஒரு அரசியல் அதிருப்தியா மாறுது? காரணம் ரொம்ப சிம்பிள். பதவியில இருக்கிறவங்க கொடுத்த வாக்குறுதிக்கும் நிஜத்துக்கும் மத்தியம் சால கேப் உண்டு. நாம இங்க தனிப்பட்ட நபர்களை தாக்கல, சிஸ்டம் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அந்த இடைவெளியை இப்போ ஆழமா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, இது ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நலத்திட்டங்கள் ஓகே, ஆவரேஜா இருக்கு. ஆனா அது மட்டுமே போதுமா? ரோடு, வடிகால் மாதிரி அடிப்படை உள்கட்டமைப்பு ரொம்ப மோசம். பல வருஷமா அந்த வேலைகள் அப்படியே நிக்குது. இது எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் நம்பிக்கை. மக்கள் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை சுத்தமா குறைஞ்சு போச்சு. ஒரு தலைவருக்கு இதை விட பெரிய தோல்வி இருக்கவே முடியாது. நம்பிக்கை எப்படி உடையுது? இந்த ஒரு வரி அதுக்கு பதில் சொல்லுது. மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பிரதிநிதியே அவங்களுக்கு எதிரா செயல்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு இல்ல, இது ஒரு சமூக ஒப்பந்தத்தோட மீறல். நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழ உரிமை இருக்கு. மக்கள் பிரதிநிதிகள் அவங்களுக்கு பொறுப்பா பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கை உடையும் போது ஜனநாயகம் பலகீனமாயிடும். சரி, இப்ப நாம நம்பர்ஸ்குள்ள போலாம். ஏன்னா ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு. இந்த ஓட்டுப்பதிவு டேட்டா வேளச்சேரியில ஒரு பெரிய மாற்றத்துக்கான கதவு திறந்திருக்குன்னு எப்படி காட்டுதுன்னு பாருங்க. இந்த எண்கள் ஒரு மாற்று வேட்பாளருக்கு தெரிவான வழிய காட்டுது. இந்த சார்ட் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. அதிமுகவோட ஓட்டு வங்கி, அதாவது அவங்களோட பேஸ் ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுமார் 35-37%. அதுல பெரிய மாற்றம் இல்ல. ஆனா ஜெயிக்கிற வேட்பாளரோட ஓட்டு சதவீதம் வெறும் 39% தான். இதோட அர்த்தம் என்ன? வெற்றி வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 2-4% நடுநிலை வாக்காளர்களை யார் இழுக்கிறாங்களோ அவங்க தான் இங்க ஜெயிக்க முடியும். இதனாலதான் இந்த தொகுதி எப்பவுமே ஒரு போட்டி நிறைந்த தொகுதியா இருக்கு. -3%. இது பார்க்க ஒரு சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இது ஒரு பெரிய அபாய சங்கு. மக்கள் ஓட்டு போட வரலன்னா அவங்களுக்கு சிஸ்டம் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். இது வெறும் அலட்சியம் இல்ல, இது ஒரு அமைதியான எதிர்ப்பு. இந்த அதிருப்தி தான் அவங்கள ஓட்டுச்சாவடிக்கு வரவிடாம தடுக்குது. இது ஜனநாயகத்துக்கே நல்லதல்ல. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, அதிருப்தி இருக்கு. இதுலேந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு மாற்று வேட்பாளர் இந்த அதிருப்திய நம்பிக்கையா மாத்தி எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கு வெறும் வெற்று வாக்குறுதிகள் பத்தாது. அதுக்கு ஒரு தெளிவான டேட்டா அடிப்படையிலான ஒரு ஆட்சி மாதிரி திட்டம், ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை. அத பத்தி பார்க்கலாம். ஒரு ஜெயிக்கிற வேட்பாளர் 2 விதமான வாக்குறுதிகளை சரியா பேலன்ஸ் பண்ணணும். ஒன்னு
ஃப்ளைஓவர், ஐடி ஹப் மாதிரி பெரிய நீண்ட கால திட்டங்கள். இது மக்களோட எதிர்கால கனவுகளுக்கு தீனி போடும். இன்னொன்னு, வீட்டுப்பட்டா, வெள்ளத்தடுப்பு, குடிநீர் மாதிரி உடனடி பிரச்சனைகளை தீர்க்கிற திட்டங்கள். இது அவங்களோட அன்றாட வலிகளுக்கு மருந்தா இருக்கும். ஒன்னு நம்பிக்கைய கொடுக்கும், இன்னொன்னு நிம்மதிய கொடுக்கும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட சரியா கொண்டு சேர்க்க ஒரு சக்தி வாய்ந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தேவை. அத நாம சதுர்முக வியூகம்னு சொல்லலாம். இது ஒரு 4 முனை தாக்குதல். சிவனோட ஆக்ரோஷத்தோட தற்போதைய எம்எல்ஏவோட தோல்விகளை சுட்டிக்காட்டணும். விஷ்ணு மாதிரி ஒரு நிலையான நம்பகமான ஆட்சியை தருவேன்னு நம்பிக்கை கொடுக்கணும். பிரம்மா மாதிரி ஐடி ஹப் மாதிரி புதுமையான திட்டங்களை முன்வைக்கணும். கடைசியா துர்கா மாதிரி பெண்கள் நலிந்த பிரிவினர்னு எல்லாருக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன்னு உறுதியளிக்கணும். இந்த 4 குணங்களும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு முழுமையான வெற்றியை அடைய முடியும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பேப்பர்ல இருந்தா மட்டும் பத்தாது. அத களத்துல எப்படி செயல்படுத்துறது, கோட்பாட்டை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது, இங்கதான் டேட்டாவோட பங்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், டேட்டாவை பயன்படுத்தும் போது மக்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் பிரைவசிக்கும் நாம மதிப்பளிக்கணும். இந்தியாவோட டிபி சட்டத்தின்படி மக்களோட தகவல்களை அவங்க அனுமதியோட சரியான காரணத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும். இதுதான் ஒரு நம்பகமான ஆட்சிக்கு அடித்தளம். இதோ அடுத்த 30 நாளைக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். 1. உங்க தொகுதிக்கான பிரச்சனைகளை மட்டும் மையமா வச்ச ஒரு தேர்தல் அறிக்கை. 2. அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வார்டா போய் மக்களை நேரடியா சந்திச்சு அவங்க சொல்றத கேளுங்க. 3. அதே சமயம் சோஷியல் மீடியா மூலமா இளைஞர்கள் கிட்ட உங்க திட்டங்களை கொண்டு சேருங்க. 4. பூத் லெவல்ல உங்க ஆட்களை தயார் பண்ணுங்க. கடைசியா மீடியா மூலமா பதவியில இருக்கிறவரோட தோல்விகளையும் உங்க புது திட்டங்களையும் மக்களுக்கு தெளிவா புரிய வைங்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். வெறும் பேச்சில்ல, இது ஒரு செயல் திட்டம். நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மையக்கருத்து இதுதான். இன்னைக்கு அரசியல்ல ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் மீட்டிங் போடுறதோ, ஊர்வலம் போறதோ, உணர்ச்சிகரமா பேசுறதோ மட்டும் இல்ல. அது ஒரு சயின்ஸ். மக்களோட தேவைகளை டேட்டா மூலமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தீர்வுகளை உருவாக்கி அதை சரியா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆட்சிக்கான தரவு பொறியியல். வெற்றிங்கிறது தேர்தலோட முடியறதில்ல, அது ஒரு நல்ல ஆட்சிக்கான ஆரம்பம். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். டேட்டாவையும் ஸ்ட்ராட்டஜிய வச்சு ஒரு தேர்தல்ல சுலபமா ஜெயிச்சிடலாம். ஆனா இதே டேட்டா அடிப்படையிலான அணுகுமுறை மக்களுக்கும் தலைவர்களுக்கும் நடுவுல உடைஞ்சு போன அந்த நம்பிக்கை பாலத்தை திரும்ப கட்ட உதவுமா? அந்த நம்பிக்கை இல்லாம எந்த வெற்றியும் முழுமையான வெற்றி இல்ல. நீங்க மக்களோட உண்மையா இணையற ஒரு தலைவரா மாறணும்னா, உங்க தொகுதிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai என்ற இமெயில் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ கூப்பிடுங்க. அரசியலை தாண்டிய நோக்கம்.